ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோ ஃப்ரண்ட்ல இந்த ஹைட் நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்கு இங்க ஒரு ஸ்லோப் மாதிரி ஒரு ரேம்ப் கிரியேட் பண்ண போறோம். அதை வந்து நம்ம மாடலிங் பிளேஸ்ல கொடுத்து கிரியேட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் கிரவுண்ட் ஃப்ளோர் வியூக்கு போயிடுறேன். ஆர்கிடெக்சர் காம்போனன்ட்ஸ்ல நீங்க ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு காமிக்கும். ஒன்னு பிளேஸ் காம்போனன்ட் அப்படின்றது ஏற்கனவே இருக்க காம்போனன்ட்ஸ் எடுத்து வந்து இங்க பிளேஸ் பண்றது. மாடலிங் பிளேஸ்னா நான் புதுசா ஒன்னு கிரியேட் பண்ண போறேன். சோ மாடலிங் பிளேஸ் கொடுத்துட்டு ஜெனரிக் மாடல் இது வந்து காமன். இந்த இதுல போயிட்டு நீங்க எது வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். சோ ஜெனரிக் மாடல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். ஓகே, இப்போ வந்து எந்த பக்கம் வரைய போறோம்ன்றதை நம்ம செட் பண்ணணும். ஸோ செட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பிக் ஏ பிளேன். ஓகே, நான் வந்து இந்த சைடு இருக்கிற பிளேனை கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த ரேம்ப் வரையறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நான் இந்த சைடை கிளிக் பண்றேன். ஸோ ஈஸ்டா வெஸ்டான்னு கேட்குது, எனக்கு ஈஸ்ட் ஓப்பன் ஆகட்டும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், எக்ஸ்ட்ரூஷன் லைன் டூல எடுத்து இங்க நம்ம அப்படியே ஒரு தேவையான அளவுக்கு ஒரு ரேம்பை வந்து கிரியேட் பண்றோம். இங்க இருந்து ஒரு லைனு, இங்க இருந்து எவ்வளவு அளவு நம்ம வைக்கலாம், 2 feet 6 inches இருக்கு. ஓகே, இங்க மேல வந்து ஒரு 2 inches வந்து ஒரு ஹைட் மாதிரி இருக்கு. 2 inches வேண்டாம், ஒரு 1 inches ஆகிக்கலாம். ஓகே, நம்ம இதை வந்து லைனை கிளிக் பண்ணோம்னா ஸோ இங்க நமக்கு இங்க இருந்து ஒரு 1 inch விட்டுட்டு இங்க நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் கொடுத்துடுறேன். 3D வியூல போயிட்டு பார்க்கலாம். நமக்கு வந்து எக்ஸ்ட்ரூஷன் இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க இருந்து இப்படி வெளியே சைடு வருது. இதை கிளிக் பண்ணிட்டு ஸோ ரொம்ப ஸ்லோப் வந்து அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நம்ம வந்து அதை என்ன பண்ணலாம், எடிட் பண்ணிக்கலாம். எடிட் எக்ஸ்க்ளூஷன் கொடுக்கலாம். ஈஸ்ட் சைடு போயிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன இதை கிளிக் பண்றேன். இங்க வந்து 2 feet 6 inches இருக்கா, இதை வந்து நம்ம வந்து 3 feet அப்படின்னு மாத்திக்கலாம். 3 feet வந்து எடிட் பண்ணிட்டு புதுசா வரைஞ்சிடலாம். இப்போ 3Dல போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த சைடு வருது. ஸோ நமக்கு வந்து இது நம்ம இந்த இடத்துல வேல்யூஸ் கொடுத்தோம், நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இங்கேயும் நம்ம வந்து மாற்ற முடியும். ஸோ இங்க வேல்யூஸ் எனக்கு எக்ஸாக்டா இது எவ்வளவு தூரம்னு தெரியல. அதனால நான் என்ன பண்றேன், இந்த ஆரோ கீயை யூஸ் பண்ணி இப்படி நான் வந்து ட்ராக் பண்றேன். ட்ராக் பண்ணும்போது எனக்கு இந்த எண்ட் வரலையும் அதை நான் வந்து எடுத்துக்கிறேன். மவுஸை பிடிச்சிட்டு இந்த இந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி நீங்க ட்ராக் பண்ணி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அந்த இடத்துல வந்துடும். ஸோ இப்போ இங்க இருக்கிறத ட்ராக் பண்ணி இந்த எண்ட்ல வச்சிடறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஸ்லோப் வந்து இங்க பாத்தீங்கன்னா எண்ட் வந்து 0லயும் ஸ்டார்ட் வந்து -9 feet 6 inches அதுவாகவே மாறிக்குச்சு. நம்ம வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கிட்டதால இல்ல நம்ம அளவு கொடுத்தும் மாற்ற முடியும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம டர்ன் பண்ணி பார்த்தோம்னா ஸ்லோப் வந்து ஓகேவா இருக்கா இல்லை சேஞ்சஸ் பண்ணணும் நம்ம பார்த்துக்கலாம். சரி, ஓரளவுக்கு கரெக்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஓகே, இப்போ ஸ்லோப்பை கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ ஒரு ரேம்ப் மாதிரி நம்ம ஒரு இது நம்ம ரெடி பண்ணிட்டோம். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.